ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து நியதம் இயம் ஆலேக்கியகதாபி சலதி புஸ்தம புஸ்தமயி அபி இந்திரஜாலம் ஆச்சரதி உத்கீர்ணாபி விப்ரலபதே ஸ்ருதாபி அபிசந்தத்தே சிந்திதாபி வஞ்சயதி. ஸோ இப்போ வந்து இந்த லக்ஷ்மியினுடைய தாக்கத்தினால என்னெல்லாம் ஒரு புருஷனுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத வர்ணிச்சார். ஃபர்தரா அதுவே தான் வரப்போகுது. படிங்கோ. ஏவம் एवं एवं विधयापि चान्या அனயா दुराचारया। அனயா. ओके, एवं विधा अपि अनया च अनया दुराचारया कथमपि दैववशेन परिगृहीता वि- विक्लवा भवन्ति राजानः। सो राजानः विक्लवाः भवन्ति. विक्लवाहना சமாகுலாகான்னு அர்த்தம். கஷ்டத்துக்கு உட்பட்டவர்களாக ராஜானக பவந்தி. அதான் மெயின் மெயின் சென்டென்ஸ். ஸோ எப்படிப்பட்ட ராஜானக அப்படின்னா ஏவம் விதையாபி ச அனயா துராச்சாரையா. ஸோ ஏவம் விதையாபி அப்படின்னா இத்தனை நேரம் மேல டிஸ்கிரைப் பண்ணாலே இந்த மாதிரியாக அனயா அனயாங்கிறது இது எல்லாமே இந்த திருத்தியா விபக்தி எல்லாமே ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. இட் கோஸ் as an adjective for லக்ஷ்மி. சரியா? ஏவம் விதையா அப்பி ச அனயா துராச்சாரையா லக்ஷ்மியா கதமபி தெய்வவசேன பரிகிரகீதா. எப்படியோ தெய்வவசம் அப்படின்னா இட் இஸ் a குட் ஃபார்ச்சூன் அண்ட் மிஸ்ஃபார்ச்சூன் ஆல்சோ. சரியா? அந்த மாதிரி பரிகிரகீதாக ராஜானக. ஸோ வந்து அப்படியாக பிடிக்கப்பட்டவர்களான அந்த ராஜாக்கள், இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மியானவள் அவர்களை அடைந்த அந்த தருணத்தில் தே ராஜானக விக்லவாக பவந்தி. அவளா ரொம்ப ஒரு சமாகுலாக பவந்தி, துக்கத்துக்கு ஆட்கொள்ளப்பட்டவர்களாக ஆகிறார்கள். சரியா இருக்கா? அப்புறம் सर्वा विनया अधिष्ठानतां न गच्छन्ति। ஆஹா ஹா ஹா ச கச்சந்தி. நீங்க எந்த டெக்ஸ்ட்ல இருந்து படிக்கிறீர்கள்? च गच्छन्ति। ஆ, நான்னு படிச்ச மாதிரி இருந்தது. ओ ஆ, sorry, okay. சர்வ அவிநயானாம் அவிநய அதிஷ்டானதாம் கச்சந்தி. புரியுறதா? சர்வேஷாம் அவிநயானாம் அதிஷ்டானம். சர்வ அதாவது எல்லா அவிநயம்னா அரகன்ஸ், த ஆப்சன்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி. சரியா? சர்வாணி அவிநயானி சர்வ அவிநயானி. சர்வ அவிநயானாம் அதிஷ்டானம் அதிஷ்டானஸ்ய பாவः அதிஷ்டானதா. தாம் அதிஷ்டானதாம் கச்சந்தி. சரியா? இந்த ராஜானக ராஜானக தான் இங்க சப்ஜெக்ட். அந்த ராஜானக அந்த ராஜாக்கள் எப்படி ஆறா அப்படின்னா எல்லா அவிநயங்களுக்கு அதிஷ்டானம்னா பேஸ்ன்னு அர்த்தம், ஆதாரம்னு அர்த்தம் இல்லையா? சோ அந்த அதிஷ்டானமாக ஆறா அப்படின்னா அத்தனை உலகத்துல இருக்கிற அத்தனை அரகன்ஸுக்கும் அவ தான் இருப்பிடமா ஆறா. புரியுதா? அவிநயம் அப்படிங்கிறது, வினயம்ங்கிறது ஹம்பிள், வினயதா அப்படிங்கிறது ஹியூமிலிட்டி. இங்க அவிநயதா அப்படின்னா த ஆப்சன்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி. சரியா? அப்புறம் तेषां दाक्षिण्यं प्रक्षालयति ம் हृदयं ம் मलिनीभवति सत्यवादित अपह्रियते गुणाश्चोत्सार्यन्ते। குணாக ச உச்சாரியந்தே. ஸோ தேஷாம் ராஜ்ஞாம் அந்த ராஜாக்களுக்கு, அதாவது ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பார்த்தேன்னா, ஏன்னா இப்ப சந்திராபீடனுக்கு வந்து ராஜ்யாபிஷேகம் பண்ண போறா. ஸோ அந்த அபிஷேக சமயே ஏவச்ச ஏதேஷாம் மங்கள கலச ஜலைரிவ தாட்சிணியம் பிரக்ஷால்யதே. நமக்கு வெறும் தேஷாம் தாட்சிணியம் பிரக்ஷால்யதேன்னு போட்டிருக்கா. அவளுக்கு வந்து அந்த தாட்சிணிய குணம்ங்கிறது இருக்கு பாருங்க, மத்தவா கிட்ட ஒரு தாட்சிண்ய சுபாவத்தோட இருக்கிறதுங்கிற அந்த குவாலிட்டியானது பிரக்ஷால்யதே அப்படின்னா அலம்பப்பட்டதுன்னு அர்த்தம், கிளியர் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். எப்போ? எந்த ஜலத்தினால? இது வந்து அந்த இது மாதிரி இல்ல. குரூபதேசம் ச அகிலமல பிரக்ஷாலனக்ஷமம் அஜலம் ஸ்நானம்னர். ஜலம் இல்லாம அங்க வந்து குருக்களனுடைய உபதேசம்ங்கிறது ஒரு ஸ்நானமா வந்ததுங்கிறார். இங்க அப்படி கிடையாது. இங்க எப்படி அப்படின்னா அபிஷேக சமயே இவனுக்கு எப்ப ஜலம் உடப்புறாளோ ராஜ்யாபிஷேகத்துல, அப்ப என்னன்னா அந்த மங்கள கலச ஜலைரிவ, அந்த மங்கள கலசத்திலேருந்து விழற ஜலம் வந்து எப்படி எல்லாத்தையும் பிரக்ஷாலனம் பண்ணுமோ அதே மாதிரி இவனுக்கு வந்து அந்த பிரக்ஷாலன சமயே எதபி பிரக்ஷால்யதே அப்படின்னா அவங்கிட்ட இருக்கிற அந்த தாட்சிணிய சுபாவமும் பிரக்ஷால்யதே. புரியுதா? அதே மாதிரி ஹிருதயம் மலினி பவதின்னு சொல்ல இடத்துல ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல என்ன இருக்குன்னா அக்னி காரிய தூமேன இவ மலினீகிரியதே ஹிருதயம். எப்படி வந்து ஒரு ஹோம காரியம் பண்றோம், அக்னியில உட்காந்து ஏதாவது சமைக்கிறோம், சமைக்கும் போது அந்த நமக்கு கையோ முகமோ எப்படி வந்து கருப்பா இருதோ,
மலினமா ஆறுதோ, ஒரு ஒரு ஹோமம் பண்றோம் ஆத்துல, அங்க இருக்கிற அந்த பெயிண்டிங்கு டிவி எல்லாத்தையும் வேஷ்டி போட்டு மூடுறோம், துணி போட்டு மூடுறோம். பிகாஸ் இதனுடைய அந்த தூம தூமத்தினுடைய ஒரு கருப்பு தன்மை அதுல போய் விடப்படாதுன்னுட்டு. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, அக்னி காரிய தூமேன இவ, அக்னி காரியத்துல கடம்பர அந்த தூமத்தை போல ஹிருதயம் மலினி பவதி, இவளுடைய ஒரு வசாத்து மனசானது அழுக்காயிட்டு. புரியுதா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அஹ், சத்தியவாதிதா சத்தியவாதிதா அபஹ்ரியதே. அஹ், ஆமா, உபசாரியதே சாமர ஆ ஓகே. ஒரிஜினல்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஏன்னா ஒரிஜினல்ல வந்து உங்களுக்கு கண்டினியூஸா இருக்காது, இதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு மூணு அட்ஜெக்டிவ்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சாமர பவனைஹி இவ சத்தியவாதிதா அபஹ்ரியதே. சத்தியவாதிதானா உண்மையை பேசும் தன்மை. ஓகே. வாதி, வாதினௌ, வாதினஹன்னு வரும். சத்தியவாதிதா அப்படிங்கிறது சத்தியவாதினஸ்ய பாவக சத்தியவாதிதா. இந்த உண்மையை பேசுங்கிற அந்த தன்மையானது சாமர பவனைஹி இவ அபஹ்ரியதே. எப்படி வந்து சாமரம் வீசும்போது அந்த பவனத்தினால நமக்கு மேல இருக்கிற டஸ்டோ வேற ஏதோ ஒரு பூவோ எல்லாம் கீழே விழுறதோனோ, அந்த மாதிரி இந்த லக்ஷ்மியினுடைய இம்பாக்ட்னால இவனுக்கு வந்து அந்த ஸ்பீக்கிங் த பீயிங் ட்ரூத்ஃபுல் அப்படிங்கிறது போயிட்டு. புரியுறதா? அதுக்கப்புறம் வேத்திரதண்டைஹி இவ குணாகா உச்சாரியந்தே. வேத்திரதண்டம் அப்படின்னா, வேத்திரம்னா பெரம்பு, பெரம்பு தண்டம் போல என்ன அப்படின்னா குணங்கள் எல்லாமே உச்சாரியந்தே. புரியுறதா? அஹ், உச்சாரியந்தினா உச்சாரியந்தினா ரிமூவ் பண்ணப்படுறதுன்னு அர்த்தம், ரிமூவ்டு. சரியா? இருக்கா? பிரக்ஷால்யதே அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே இங்க கர்மணியில இருக்கு. ஓகேவா? பிரங்கிறது தான் உபசர்க்கம், க்ஷாலுங்கிறது தாது. பிரக்ஷால்யதே. அபஹ்ரியதேவும் உங்க ஹரணே ஹரதி இருக்கணும், அது அபஹ்ரியதே. அதே மாதிரி சிறு, சிறுங்கிறது உங்களுக்கு வந்து சிருஜதி சாரியதே. ஓகேவா? ஸோ வந்து சாரி, சரதி இருக்கணும், சரதி சரதா சரந்தி அனுசரதி, அஹ், பிரதிசரத்திலாம் வருதோனோ, அந்த மாதிரி அந்த சரத்தியினுடைய சிறு தாத்து நிச்சு அகைன் இங்க கர்மணி, லட்டு எல்லாமே. சரியா? ஸோ இந்த மாதிரியாக அவனுக்கு வந்து அவனுடைய கண்டிஷன் வந்து இந்த மாதிரிலாம் ஆகிறது. தேஷாம் தாட்சிணியம் பிரக்ஷால்யதே, ஹிருதயம் மலினீ பவதி, சத்தியவாதிதா அபஹ்ரியதே, குணாஹா ச உத்சாரியந்தே. அதுக்கப்புறம் அதாவது கேச்சித் அவன் தேஷாம் தாட்சிணியம் பிரக்ஷால்யதே, இவளால் லக்ஷ்மியா தாட்சிணியம் பிரக்ஷால்யதே. சரியா? ம். அப்புறம் केचित् शम वश शिथिल शकुनि फल पुट चपलाभिः सद्य ம் हद्योत उन्मेष मुहूर्त मनोहराभिर् मनस्वी जन गर्हिताभिः ம் सम् सम्पद्भिः ம் प्रब प्रलोभ्यमाना राजा ராஜ राज ஆவேசம். आवेशेन बाध्यमाना विक्लव விஹ்வலதாம். विक्लव विक्वलताम् उपयान्ति விஹ்வலதா அப்படின்னா விஹ்வலஸ்ய பாவக விஹ்வலதா, துக்கம்னு அர்த்தம். துக்கம் துக்கதாம் உபயாந்தி. சரியா? கேச்சித் ஸ்ரம வச சிதில சகுனி கலபுட சபலாபிகி. சரியா? கேச்சித்து ஒரு பதம், ஸ்ரமம் பிரிச்சுக்கோங்க, ஸ்ரம வசம், சிதில கமா, சகுனி அப்படிங்கிறது பக்ஷி, கலம்னா தொண்டை, கலபுட்டம்னா கலதேசம் கலப்பிரதேசம், சபலாபிகினா சஞ்சலாபிகி, சத்யஹ கத்யோத உன்மேஷ. கத்யோதங்கிறது ஒரு பதம், உன்மேஷங்கிறது இன்னொரு பதம், முகூர்த்த கமா மனோகராபிகி இது ஒரு ஒரு சமஸ்த பதம், மனஸ்வி ஜன கர்ஹிதாபிகி சம்பத்பிகி பிரலோபியமானா ராக ஆவேசேன பத்தியமானா விஹ்வலதாம் உபயாந்தி. ஸோ சம்பத்பிகி பிரலோபியமானாக ராக ஆவேசேன பாத்தியமானாக விஹ்வலதாம் உபயாந்தி. திருப்பி அந்த ராஜானகவை தான் நீங்க சப்ஜெக்டா எடுத்துக்கணும். ஸோ அந்த ராஜானக துக்கதாம், துக்கமாக இருக்கும் தன்மையை உபயாந்தி. உபயாந்திங்கிறது உபசர்க்கம், யாங்கிறது தாத்து, யாதி யாதக யாந்தி. சரியா? ஸோ ராக ஆவேசேன பாத்தியமானாகா. ராகம்னா ஆசை, ஆசைங்கிற ஒரு ஆவேசத்தினால பாத்தியமானாகா ட்ரபிள் பண்ணவர்களாக, ட்ரபிள் பண்ணப்பட்டவர்களாக விஹ்வலதாம் உபயாந்தி. எப்படி அப்படின்னா, ரொம்ப
சபலாபிகி அவ வந்து ரொம்ப சபலத்தன்மையோட சபலம்ங்கிற ஒரு குவாலிட்டினால ஸோ வந்து என்னன்னா ஸ்ரமஸ்ய வசம் ஸ்ரமவசம் ஸ்ரமவசாத்து சிதிலம் ஸ்ரமவச சிதிலம் சகுனேகே கலஹா அதாவது சிரமத்தினுடைய காரணத்தின் பொருட்டு சிதிலம் அப்படின்னா ஜர்ஜரிதம்னு அர்த்தம் ரொம்ப வீக் ஆக்கப்பட்ட சகுனேகே கலஹா கலஹம்னா கலம்னா தொண்டைன்னு அர்த்தம் இல்லையா ஸோ சகுனி கலசிய புட்டம்னா பிரதேசம்னு அர்த்தம் ஸோ சகுனேகே சகுனினா பக்ஷி பக்ஷியினுடைய கலஹா தொண்டை சகுனேகே கலபுட்டம்னு எடுத்துக்கோங்க ஸோ அந்த சகுனியினுடைய கலப்பிரதேசத்தை எது அப்படின்னா ஸ்ரம வச சிதிலம் சகுனிகல புட்டம் புட்டானி இவ சபலாக அதாவது இந்த பக்ஷிகளினுடைய அந்த கலப்பிரதேசம் பார்த்தேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மயூரத்தை எடுத்துக்கோங்க அந்த மயூரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கத்தி கத்தி ஏதாவது அது கூஜனத்தினால என்ன அப்படின்னா அதனுடைய இந்த இந்த பிரதேசமானது எப்பவுமே ஆடிண்டே இருக்கும் யூ கான் சி திஸ் பிளேஸ் அஸ் வெரி ஸ்டிஃப் ஸோ அந்த மாதிரி ஒரு சபலத்தன்மையினால் கத்திய உன்மேஷ கத்தியதோ கத்தியோத உன்மேஷ முகூர்த்த மனோகராபிகி ஸோ வந்து இது எல்லாமே அட்ஜெக்டிவா எதுக்கு போறது அப்படின்னா இந்த சம்பத் பிகிக்கு அட்ஜெக்டிவா போறது இந்த சம்பத்துனா சொத்துன்னு அர்த்தம் சரியா சம்பத்து அப்படிங்கிறது தகாராந்தம் ஸ்ரீலிங்க சப்தம் அது சம்பத் பிகி திருத்தியா விபக்தி இந்த சம்பத்தினால பிரலோபியமானாக ராஜானக விஹ்வலதாம் உபயாந்தி அங்க கொண்டு போய் சேர்க்கணும் எப்படிப்பட்ட சம்பத் பிகி அப்படின்னா சபலாபிகி ரொம்ப சபலமாக ஏன்னா சம்பத்துங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஏறித்துனா ஓஹோ இன்னைக்கு கோல்டு ஏறித்துனா ஓஹோ நாளைக்கு இறங்கித்துனா அப்படியே போயிடும் ஸோ சம்பத்துங்கிறது இட் இஸ் லைக் இட் டசன்ட் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு ஸ்டேச்சர் எப்போ வேணா அது சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த மாதிரி சபலாபிகி சம்பத்பிகி அந்த சபலம் வந்து எது போல இருக்கு அப்படின்னா ஸ்ரம வச சிதில சகுனி கல புட சபலாபிகி ஸோ ஸ்ரமம் கூஜனம் பண்றதுனால வர ஒரு சிரமம்னா டயர்சம்னஸ் அந்த சிரமசிய வசகா சிரமவசகா அந்த சிரமவசாத்து அந்த சிரமத்தின் பொருட்டு சிதிலம் அப்படின்னா ரொம்ப நடுங்குகின்ற ரொம்ப வீக்கா இருக்கின்ற நிகல சகுனி கலபுட்டம் சகுனினா பக்ஷிகளினுடைய கலபுட்டம் அப்படின்னா அந்த கண்ட கண்ட பிரதேசம் இந்த நெக்கு பிரதேசமானது ததுவத்து சபலாபிகி அது மாதிரி சபலமாக இருக்கின்ற சம்பத்பிகி பிரலோபியமானாக ராஜானக விஹ்வலதாம் உபயாந்தி சரியா இருக்கா அதுக்கப்புறம் சத்யா கத்யோத உன்மேஷ முகூர்த்த மனோகராபிகி மனஸ்வீஜன கர்ஹிதாபிகி ஸோ வந்து என்ன அப்படின்னா கத்யோதம்னா உங்களுக்கு அந்த கத்யோதம்னா சூரியனுக்கும் கத்யோதகான்னு பேரு இந்த இடத்துல கத்யோதகனா ஃபயர் ஃப்ளைஸ்ன்னு அர்த்தம் விட்டல் பூச்சின்னு சொல்றோம் இல்லையா அவைகள் அவைகளுக்கு வந்து அந்த கத்யோத உன்மேஷ முகூர்த்த மனோகராபிகி அந்த விட்டல் பூச்சியிலேருந்து வர அந்த வெளிச்சமானது இட் கிவ்ஸ் அதனுடைய உன்மேஷம் அப்படின்னா அதனுடைய ஃபிளிக்கரிங்னு வச்சுக்கோங்க அந்த அந்த உன்மேஷாத்து முகூர்த்தம் தான் ஒரு செகண்ட் தான் வந்து அது பார்க்கறதுக்கு வந்து வெரி அட்ராக்டிவா இருக்கு சரியா ஸோ கே தியோததே இது கத்யோதா கத்யோதஸ்ய உன்மேஷः கத்யோதோன்மேஷः முகூர்த்தம் மனோகராः முகூர்த்த மனோகராः கத்யோத உன்மேஷ இவ முகூர்த்த மனோகராः தாபிः சம்போத்ம சாரி சாரி தாபிகி சம்பத்பிகி ஸோ அந்த கத்யோத அந்த விட்டல் பூச்சியினுடைய உன்மேஷம் போல முகூர்த்த மனோகராக ஒரு செகண்ட் அழகாக இருக்கின்ற அட்ராக்டிவாக இருக்கின்ற சம்பத்பிகி இந்த மாதிரி பிரலோபியமானாக தே ராஜானக என்ன ஆறுது அப்படின்னா அவ வந்து ஒரு இந்த தன்மையை அடையிறா விஹ்வலதாம் உபயாந்தி அதுக்கப்புறம் ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து கேச்சித்துங்கிறது ஒரு தனிப்பதம் ஸ்ரமவச சிதில சகுனி கல புட்ட சபலாபிகிங்கிறது ஒரு சமஸ்த பதம் கத்யோத உன்மேஷ முகூர்த்த மனோகராபிகி ஒரு சமஸ்த பதம் ஸோ கத்யோதஸ்ய உன்மேஷா கத்யோதோன்மேஷः கத்யோத உன்மேஷ ஈவ முகூர்த்த மனோகரः கத்யோத உன்மேஷ முகூர்த்த மனோகரः தாபிஹி முகூர்த்த மனோகராபிஹி சம்பத்பிஹி
பிரலோபியமானாக ராஜானः விஹ்வலதாம் உபயாந்தி. சரியா இருக்கா எல்லாருக்கும்? பிரேமா மேடம் சரியா இருக்கா? மாலினி and எஸ் மேம் சரியா. அதுக்கப்புறம் மனஸ்வி ஜன கர்ஹிதாபிகி. சோ மனஸ்வி ஜனங்கள் அப்படின்னாலே மனஸ்வி ஜனாகா அப்படின்னா ஆஹ், ஆஹ், தபஹ அஸ்ய அஸ்தி இது தபஸ்வி. அதே மாதிரி மனஹ அஸ்ய அஸ்தி இது மனஸ்வி அப்படின்னா மனசை வந்து கிளீனா செலுத்துறவான்னு அர்த்தம். மனஸ்வின் மனஸ்வினி. ஓகேவா? சோ இங்க வந்து மனஸ்வி मनस्वी कार्यार्थी न गणयति। எது எது? मनस्वी कार्यार्थी न गणयति। ஆமா. மனசு ஒரு விஷயத்துல ஈடுபட்டவன் கஷ்டத்தை யோசிக்க மாட்டான். ஆமா. சோ மனஸ்வி ஜன கர்ஹிதாபிகி. சோ இங்க மனஸ்விகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்க ஞானிகள்ங்கிற அர்த்தம். சோ அந்த ஞானி ஜனங்களினால கர்ஹிதாபிகி, கர்ஹிதம்னாலே சென்ஷர், நிந்திதாபிகி திட்டப்படுகின்ற அந்த சம்பத்பிகி அப்படின்னா ஞானிகளுக்கு வந்து என்ன அப்படின்னா திக் திக் அப்படின்னுவா. அவ வந்து செல்வத்தை மெட்டீரியல் பிளஷர்ஸை பார்த்துட்டு, ஏன்னா அவளுக்கு வந்து ஞானமேவ பரம்தனம் இல்லையா? அதனால அவ வந்து இந்த மெட்டீரியல் பிளஷர்ஸை பார்த்துட்டு அவ வந்து அதை திக் திக்குன்னு திட்டுவா. வயமிக பரிதுஷ்டாக வல்கலைஹி துவம் துகுலஹி. ஞாபகம் இருக்கா? சம சம இக பரிதோஷக. ராஜாக்கும் ஒரு சன்னியாசிக்கும் சம்வாதம் வருது, கான்வர்சேஷன். நாங்க வந்து வயமிக பரிதுஷ்டாக வல்கலைஹி, we are very contented by wearing the bark garment. துவம் துகூலைஹி, துகூலம்னா பட்டு வஸ்திரம். சம ஈக பரிதோஷா. ஆக்சுவலி பார்த்தேன்னா the happinessங்கிற அந்த ஒரு பதமானது இட் இஸ் ஈக்குவல் ஃபார் both of us, because you are happy only by wearing a silk garment. I am very contented by wearing bark garment. ஏன் அப்படின்னா மனசிச்ச பரிதுஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்ரஹா. when the mind is happy, who is considered as rich and who is poor? யாருமே கிடையாது. ஸோ அதான் அந்த மனஸ்வி ஜனங்கள் அப்படின்னா ஞானிகள்னு அர்த்தம். ஸோ அந்த ஞானி வந்து அவளுக்கு ஞானமேவ தனம், ஞானமேவ சம்பத்து அப்படிங்கிறதுனால அந்த மனஸ்வி ஜனைஹி கர்ஹிதாகா தாபிஹி சம்பத்பிஹி. புரியுறதா? அந்த ஞானி ஜனங்களினால நிந்திதாபிஹி சம்பத்பிஹி, அவளால திக் திக் அப்படின்னு சொல்லப்படுற அப்படிப்பட்ட ஒரு சொத்துக்களினால் பிரலோபியமானாகா. பிரலோபியமானாகனா லோபம்னாலே கிரீடின்னு அர்த்தம். இந்த இடத்துல பிரலோபியமானாகனா ப்ரோவோக்குடுங்கிற அர்த்தம். தூண்டப்பட்டவர்களான ராஜானக ராக ஆவேசேன பாத்தியமானாக. ராகம்னா ஆசை. சரியா? ராகத்தினுடைய ஆவேசம் அப்படின்னா ஆவேசம்னு ஆவேசத்தோட பேசுறேன்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா? சோ இங்க ஆவேசக அப்படின்னா சூழப்பட்டதுன்னு அர்த்தம். சரவுண்டட் பை இந்த மாதிரி ஒரு லைக்கிங் ஒரு டிசையர். ராக ஆவேசேன பாத்தியமானாகா அப்படின்னா பத்தியமானாகனா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். பாத்தியமானாகனா விச் வாஸ் காசிங் ஹிண்ட்ரன்ஸ். சரியா? who are troubled by the attack of desire. சரியா? அந்த பாத்தியமானாக ராஜானக விஹ்வலதாம் உபயா, துக்கத்தை அடைய. இல்ல தூண்டு ஒரு சென்டென்ஸ் எவ்வளவு சமஸ்த பதத்தை போட்டு அது எதோட எதை சேர்த்து இல்லையா? ஸோ மெயின் சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க. ராஜானக விஹ்வலதாம் உபயாந்தி, அதான் மெயின் சென்டென்ஸ். எப்படிப்பட்ட ராஜானக அப்படின்னா ரெண்டுக்கு அட்ஜெக்டிவ். பிரலோபியமானாக ராக ஆவேசேன பாத்தியமானாக. ராக ஆவேசத்தினால அட்டாக் பண்ணப்பட்டவர்களான ராஜானக விஃபலதாம் உபயாந்தி. பிரலோபியமானாக எதனால ப்ரொவோக் பண்ணப்பட்டவர்கள்? சம்பத்பிகி பிரலோபியமானாக, சொத்துக்களினால் மெட்டீரியல் பிளஷர்ஸ்னால ப்ரொவோக் பண்ணப்பட்ட அந்த ராஜானக விஃபலதாம் உபயாந்தி. எப்படிப்பட்ட சம்பத்பிகிக்கு 3 அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார். ஸ்ரம வச சிதில சகுனி கல புட சபலாபிகி சம்பத்பிகி சத்ய கதோ கத்யோதத கத்யோத உன்மேஷ முகூர்த்த மனோகராபிகி சம்பத்பிகி மனஸ்வி ஜனகர்ஹிதாபிகி சம்பத்பிகி பிரலோபியமானாக ராஜானக ராக ஆவேசேன பத்தியமானாக விஹ்வலதாம். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் படிங்கோ. தீபா படிங்கோ. மியூட்ல கேட். சாரி. ஆசன்ன மிருத்யோரிவ இவ மிருத்யவஹ பந்து இவ. ஜன மிருத்யவஹ மிருத்யவ ம் ஓகே மிருத்யவ இவ ம் பந்து ஜனமபி நாபிஜானந்தி. எப்படி பாருங்க, ஆசன்ன மிருத்யவஹ. சோ ஆசன்னம்னா நிகட்டம்னு அர்த்தம் இல்லையா? மிருத்யுஹு மிருத்யு மிருத்யவஹ
குருஹு குரு குரவஹ மாதிரி. சரியா? ஸோ எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவளுக்கு வந்து இப்பதான் நெக்ஸ்ட் செகண்ட் நான் செத்து போறேன் டாக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து எப்படி வந்து அவ வந்து இந்த டெத் பெட்ல இருக்கிறவா, ஹவு தேவர் நாட் ஏபிள் டு ரெகக்னைஸ் தேர் ஓன் ரிலேட்டிவ்ஸ். அவ புள்ள, அவ பொண்ணு, அவ மாட்டு பொண்ணு, மாப்பிள்ளை, யாரும் பேரன் பேத்திகள் ஒத்தரையும் அவ வந்து ந ஜானந்தி அபிஜானந்தி அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? நாபிஜானந்தி அப்படின்னா அறிந்து கொள்ளவில்லையோ. எப்படி அப்படின்னா ஆசன்ன மிருத்யவஹ இவ. சோ ஆசன்னஹ மிருத்யுஹு ஏஷாம் தே. சரியா? யாருக்கு வந்து மிருத்யுவானது நிகட்டே வர்த்ததேவோ அப்படிப்பட்ட அவர்களைப் போல ஆசன்ன மிருத்யவஹ இவ பந்துஜனம் அபி. சரியா? சோ பந்துஜனங்களை கூட அஹ், சரியா, அவர்களை கூட என்ன அபிஜானந்தி, தேவர் அனேபிள் டு ரெகக்னைஸ். புரியுதா? அப்புறம் अधूरदर्शनः ம் पापे पापेन पापेनेव आत्म आत्मार्थमूर्तयो भवन्ति। ஆமா, ஆத்மாத மூர்த்தயः பவந்தி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஆத்மாதா அப்படின்னாலே பருத்தன்னு அர்த்தம். ஃபேக்டுக்கு ஆத்மாத்தம்னு பேரு. சரியா? அதூரதர்ஷினக பாபேன இவ. இங்க வந்து ஒரிஜினல்ல வந்து இல்ல, அதூரதர்ஷினக இல்ல, வேற ஒரு வார்த்தை இருக்கு. ஆ, அனுதிவசம் ஆபூரியமானாக பாபேன இவ ஆத்மாத மூர்த்தயः பவந்தின்னு இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு. அதூரதர்ஷினகாங்கிறது அனுதிவசம், இது நல்லா இருக்கு. அனுதிவசம் ஆபூரியமானாக, ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்ட, பாபேன ஆபூரியமானாக பாப்பத்தினால நிரப்பப்பட்டவர்கள் போல, ஆத்மாத மூர்த்தயக அப்படியே பெருத்த ஸ்பீத்த சரீராகான்னு அர்த்தம், ஸ்தூல தேகாகான்னு அர்த்தம். அப்படி அவ இருக்கா. புரியுதா? லைன் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. இது இது அந்த லைன் திருப்பி சொல்லுங்க. அனுதிவசம் அப்படின்னா பிரதிதினம். பாப்பேன, பாப்பேனம் பாப்பம், சின்ஸ், பாப்பத்தினால் ஆபூரியமானாக நிரப்பப்பட்டவர்கள் போல, ஆத்மாத மூர்த்தையா ஸ்பீர்த்த சரீராக பவந்தி. அதே மாதிரி அவ வந்து செல்வம் இருந்தா அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிப்போம், ஒரு வேலையும் வீட்டுல பண்ண மாட்டோம், எல்லாத்துக்கும் ஆள்காரால போட்டுப்போம். ஸோ நல்ல பருத்து ஆயிடுவா அவளும். அந்த அவ எப்படி இருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பாவத்தினால் ரொப்பப்பட்ட ஒரு சரீரத்தை வச்சுட்டு இருக்கவா போல இருக்கா. புரியுறதா? அப்புறம் அப்புறம் तत् अवस् तद् अवस्थाश्च ம் व्यवस व्यसन व्यवसन व्यसन शतशर व्यसन sorry व्यसन शतशर व्यतम् उपगता शरव्यताम उपगता. श्रव्यताम् उपगता शरव्यताम, शरம்னா அம்புன்னு அர்த்தம் இல்லையா? शरव्यताம்னா லக்ஷீபூதான்னு அர்த்தம். शरव्यस्य शरव्य भावः शरव्यता. व्यसन शतशरव्यताम् उपगता वल्मीक तृण ग्रावस्थिता जलबन्धव வல்மீக திருண திருண அக்ர அவஸ்திதா, திருணாக்ர அவஸ்திதா. சரியா? இங்க இந்த டெக்ஸ்ட்ல யாராவது இதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன்னா திருஷ்ணாகிரன்னு இருக்கு. திருஷ்ணாகிர இல்ல, அது திருணாகிரம் தான். சரியா? திருணம்னா புல்லு, திருஷ்ணானா உங்களுக்கு தாகம், ஆசை, டிசைருக்கு திருஷ்ணா. சரியா? தது அவஸ்தாச்ச வியசனசத சரவ்யதாம் உபகதா வல்மீக திருஷ்ணாக்ர அவஸ்திதாக ஜலபிந்தவஹ இவ பதிதமபி ஆத்மானம் ந அவகச்சந்தி. ஸோ அதனால அவ எப்படி அப்படின்னா, வல்மீகம்னா ஆண்ட் ஹில், இது எறும்பு புத்துக்கு வல்மீகம்னு பேரு. அந்த வல்மீகம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அவ்வளோ வந்து ட்ரையா இருக்குமா. ஸோ அந்த வல்மீகத்தினுடைய, வல்மீகஸ்ய திருணம் வல்மீக திருணம், திருணஸ்ய அக்ரபாகம் திருணாகிரஹ. சரியா? சோ வல்மீக திருண அக்ரே அவஸ்திதா, அந்த வல்மீகத்தினுடைய அந்த புல்லுனுடைய அக்ரபாகம், அந்த டிப் ஆஃப் த கிராஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுல அவஸ்திதாக ஜலானாம் பிந்தவகா. பிந்துகுனா துளி, டிராப், பிந்தவகாங்கிறது அதனுடைய ப்ளூரல். சோ அந்த டிராப் ஆஃப் வாட்டர் அது வந்து அது மேல விழுந்ததுன்னா அதனுடைய அந்த வல்மீகத்துக்கு இருக்கிற ஒரு ட்ரைனஸுக்கு அந்த தண்ணி விழுந்ததே அதுக்கு தெரியாதாம். புரியுறதா? அந்த மாதிரி இவாளுடைய வியசன சரவ்யதாம் உபகதா அப்படின்னு சொல்லும்பொழுது, வியசனம்னா கஷ்டம், துக்கம், அதனுடைய சதம், ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, 100 துக்கத்தை, 100 நூற்றுக்கணக்கான ஆசைகள், அதனால வர துக்கங்கள், அதுக்கு
லக்ஷீபூதா ஷரவ்யதா அப்படின்னாலே ஷரஸ்ய லட்சியம் ஷரவ்யம். அந்த ஷரவ்யஸ்ய பாவக ஷரவ்யதா. அதை அடைந்தவர்களாக உபகதாக தே ராஜானக வல்மீக திருணாக்ர அவஸ்திதாக ஜலபிந்தவக இவ பதிதமபி ஆத்மானம் ந அவகச்சந்தி. அவளுடைய அவஸ்தை எப்படி ஆறுது? தத் அவஸ்தாக அப்படின்னா தேஷாம் அவஸ்தாக. இங்க இருக்கு பாருங்க. ததவஸ்தாக தேஷாம் ராஜ்ஞாம் அவஸ்தாக. அந்த ராஜாக்களினுடைய அவஸ்தையானது, அவஸ்தாங்கிறது நிலைமை, கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா வியசன சதசரவ்யதாம் உபகதாக வல்மீக திருஷ்ணாக்ர அவஸ்திதாக ஜலபிந்தவக இவ. வியசன சதம் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான துக்கங்கள், புரியுறதா? வியசனானாம் சதம் வியசன சதம். அந்த ஷரஸ்ய லட்சியம் ஷரலட்சியம் ஷரவ்யம்னு சொல்லுவோம். அதுக்குதான் ஷரவ்யஸ்ய பாவக ஷரவ்யதா. வியசன சதஸ்ய ஷரவ்யதா தாம் ஷரவ்யதாம் கதாக. சரியா? சோ அந்த மாதிரி இருக்கின்ற எக்கச்சக்கமான துக்கத்தினுடைய லட்சியபூதமாக இருக்கின்ற இந்த ராஜானக எப்படி இருக்கா அப்படின்னா பதிதமபி கீழே விழுந்தப்புறம் கூட ஆத்மானம் அவகச்சந்தி. அதாவது அடிமேல் அடி வாங்கினா கூட அவ வந்து திருந்த மாட்டான்னு அர்த்தம். அவள் தெர் இஸ் நோ சேஞ்ச், தெர் இஸ் நோ மேஜர் சேஞ்ச் இன் தேர் பிஹேவியர் ஆர் தன்னை இன்னும் பெட்டர் ஆக்கிக்கணுங்கிற ஒரு எண்ணமே அவளுக்கு இல்லை. அது எது போல அப்படின்னா வல்மீக திருணாக்ர அவஸ்திதாக. வல்மீகம்ங்கிறது ஆண்ட் ஹில், அதனுடைய திருணம் வல்மீகஸ்ய திருணம் வல்மீக திருணம். திருணஸ்ய அக்ரம் அக்ரபாகம் திருணாக்ரபாகம். வல்மீக திருண அக்ரே அவஸ்திதாக வல்மீக திருணாக்ர அவஸ்திதாக ஜலபிந்தவக இவ. ஜலானாம் ஜலஸ்ய பிந்துஹு ஜலபிந்துஹு தே ஜலபிந்தவக. அதுபோல இந்த ஏன்னா ராஜானகன்னு ப்ளூரல்ல போடுறாரோ, அதனால ஜலபிந்தவக. சரியா? அந்த இங்க உபமாலங்காரம் ஜலபிந்தக இவ பதிதமபி ஆத்மானம் நவகச்சந்தி. கீழே விழுந்தாலும் கூட தன்னுடைய செல்ஃபினுடைய ஸ்டேட்டஸ அவ வந்து புரிஞ்சிக்கவே மாட்டா. நான் நன்னா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா. புரியுறதா? சரியா இருக்கா? ஸோ இங்க வந்து உங்களுக்கு ததவஸ்தாங்கிற இடத்துல தஸ்ய அவஸ்தாக ததவஸ்தாக. இப்ப விசர்கஸ்ய சகாரம் சகாரஸ்ய சுத்வம். அப்புறம் வியசன சத ஷரவ்யதாம் உபகதாங்கிற இடத்துலயும் வியசனஸ்ய சதம் வியசன சதம் ஷரஸ்ய லட்சியம் ஷரவ்யம் ஷரவ்யதாயாக ஷரவ்யஸ்ய பாவக ஷரவ்யதா தாம் ஷரவ்யதாம் உபகதாக. வல்மீகஸ்ய சொல்லிட்டேன். வல்மீக திருணாக்ர அவஸ்திதாக, அதுவும் ஒரு காம்பவுண்ட் வேர்டு, சிங்கிள் வேர்டு. ஜலபிந்தவக ஜலானாம் பிந்தவக. பதிதம் அபி ஆத்மானம் சந்தி இருக்கு. பதிதம் பிளஸ் அபி பதிதம் அபி, சாரி பதிதம் பிளஸ் அபி பதிதம் அபி அங்க சந்தி இல்ல. அபி பிளஸ் ஆத்மானம் அப்பியாத்மானம் என் சந்தி நாவகச்சந்தி சவர்ணதேவம். சரியா இருக்கா? மேல படிங்க. अपरे तु स्वार्थ निष्पादन परैः धन पिशित ग्रस गृद्रैः கிராசகிருத்ரைஹி. ग्रासगृद्रैः ம். आस्थान नलिनीभकैः द्यूतं विनोद इति पानं विलास इति प्रमत्ता शीर्यम् इति பிரமத்ததா பிரமத்ததா प्रमत्तता ஷௌரியம். शीर्यम् प्रमत्तता ஷீரியம் இல்லம்மா, அதை மாத்திக்கோங்க, ஷௌரியம்னு மாத்திக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அது டைப்போ எரர். ஷௌரியம் இதி. शौर्यमिति गुरुवचन अवधीर அவதீரணம் अवधीर्णम् अवधीर्णम् अपर प्रमेय பிரணேயத்துவம் இதி. प्रणयत्वम् इति ஆ. स्वच्छन्दता ம். प्रबुद्मम् इति तरलतोत्साह इति दोषानपि சரளதா உற்சாகः இதி. उत्साहः ओके ஆ. तरलता उत्साहः इति ம். दोषानपि गुणपक्षम् अध्या अध्यारोपयन् रोपयद्भिरन्तः ஆஹா. स्वः தோஷானபி குணபக்ஷம் அத்தியாரோபயத்பிஹ. अध्यारोपयद्भिः अन्तः स्वयम् अपि विहसद्भिः ஆ. प्रतारणकुशलैः ஆ. द्यूतैः ஆ. अमानुषोचिताभिः ம். स्तुतिभिः ம். प्रतार्यमाणाः ம். प्रारब्ध दिव्य उचित चेष्टानुभावैः
वाः ம் सर्वजनस्य अपहरस्या அபஹஸ்யதாம் உபயாந்தி. சரி, अपहस्यताम् उपयान्ति. சரி, நான் ஒரு தடவை படிச்சு விடுறேன். அபரேது ஸ்வார்த்த நிஷ்பாதன பரைஹி தன பிஷித கிராச கிருத்ரைஹி ஆஸ்தான நளினி பகைஹி, அங்க ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க. இப்படிப்பட்டவர்களால தியூதம் வினோதைதி பானம் விலாசைதி பிரமத்ததா சௌரியமிதி குருவச்சன அவதீரணம் அபரப்பிரணேயத்வம் இதி ஸ்வச்சந்ததா பிரபுத்வம் இதி தரலதா உற்சாகः इति दोषानपि गुणपक्षम् अध्यारोपयद्भिः अन्तस्वयमपि विहसद्भिः प्रतारणकुशलैः धूर्तैः अमानुष उचिताभिः स्तुतिभिः प्रतार्यमाणाः प्रारब्ध दिव्य उचित चेष्ट अनुभावाः சர்வஜனஸ்ய அபஹாஸ்யதாம் உபயாந்தி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அபரேது மீதி இருக்க ராஜாக்கள், தேர் ஆர் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இல்ல, கேட்டகரிஸ் ஆஃப் கிங்ஸ் இல்லையா. அபரேது சிலவர்கள் எப்படி இருக்கா சில பேர் அப்படின்னா, அவ வந்து ஸ்வார்த்த நிஷ்பாதன பரைஹி, அதாவது ஸ்வார்த்த நிஷ்பாதனம் அப்படின்னா தன்னுடைய காரியத்தை முடிச்சுக்கணும். அந்த மாதிரி ஸ்வார்த்த நிஷ்பாதனே குஷலாகான்னு அர்த்தம். ஸ்வஸ்ய அர்த்தம் ஸ்வார்த்தம். அந்த ஸ்வார்த்தஸ்ய நிஷ்பாதனம் அப்படின்னா தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறது. அந்த ஸ்வார்த்த நிஷ்பாதனம், ஸ்வார்த்த நிஷ்பாதனே பராகா. அவளுடைய மோட்டிவ் ஆஃப் லைஃபே என்ன அப்படின்னா தன் காரியத்தை முடிச்சுக்கணும், எல்லாத்துலயும் தன்னுடைய வேலை முடிஞ்சு கொடுத்தாங்கிற பாக்குற அப்படிப்பட்டவர்களால். அதுக்கப்புறம் என்ன, இது எல்லாமே அந்த தூர்த்தைகிக்கு போகும். தன பிஷித கிராச கிருத்ரைஹி. சோ தனமேவ பிஷிதம், பிஷிதம்னா உங்களுக்கு மாம்சம்னு அர்த்தம். அந்த கிராசம்னா உங்களுக்கு வந்து பக்ஷணம்னு அர்த்தம், சாப்பிடுறதுன்னு அர்த்தம். சோ தன ஏவ பிஷிதம், தன பிஷிதம், தன பிஷிதை பிஷிதானாம் கிராசக, தன பிஷித கிராசக, தன பிஷித கிராசே கிருத்ராக. சோ அந்த மாதிரி அந்த தனம்ங்கிற ஒரு மாம்சத்தை சாப்பிடுறதுல ஒரு கிருத்ராகா இவ. சரியா, அதை சாப்பிடுவதில் கிருத்ராகான கழுகு போல, தைஹி கிருத்ரைஹி, அப்படிப்பட்ட கழுகு போல இருப்பவர்களினால் ஆஸ்தான நளினி பகைஹி அப்படின்னா ஆஸ்தான மண்டபத்துல நளினி பகாஹா. பகானா இந்த இதுன்னு அர்த்தம். அது என்ன, டக்கா ஸ்வானா என்ன சொல்லுவேன், கொக்கு ஸ்வான் தான் அந்த நளினி கிட்ட ஒழிஞ்சுக்கும். நளினினா தாமரை. ஆஸ்தானமே ஒரு தாமரை போல. அந்த கொக்குகள் என்ன பண்ணுமா, அந்த கொக்குன்னு வச்சுக்கணும், டக்கு, அவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நளினியினுடைய தாமரைக்கு அடியில ஒழிஞ்சுண்டு அந்த மீனுக்கு தெரியாம உட்காந்துக்குமா. எப்ப அந்த மீன் வருதோ கபால்னு அதை வந்து கபலம் பண்ணிக்கும், சாப்பிட்டுக்கும். சோ இந்த மாதிரி ஆஸ்தான மண்டபத்துல, ஆஸ்தானமே அந்த மண்டபமே ஒரு நளினி போல, அந்த அதுல இருக்கின்ற இவ வந்து என்னன்னா பகாஹா நளினானி அஸ்யாஹா. அதாவது ஆஸ்தானமேவ நளினி, அந்த ஆஸ்தான நளினி, ஆஸ்தான நளினியாம் பகாஹா தைஹி, அந்த நாஸ்தான நளினியில பகாஹா அப்படிப்பட்ட அவர்களினால். அதாவது கெட்டவாளால தூண்டப்பட்ட ராஜா என்ன பண்ணுவான் அப்படின்னா, he he was he will be pushed to a status situation where he cannot discriminate between the good and the bad. அவனை கூட இருக்கிறவா நல்லவாளா இருந்தா சத்துபதேசத்தை பண்ணுவான், கெட்டவா இருந்தா என்ன பண்ணுவா, இவனுக்கு வந்து இவன் பண்றது எல்லாத்துக்கும் சியான் சக்கா போட்டுண்டு ஜால்ரா போட்டுண்டு பின்னாடி வந்து ஐயோ அப்படி பண்றான் பேர் அப்படின்னா தான் நம்ம ஆத்துல எப்பவுமே சொல்லுவான். அழ அழ சொல்லுவா நம்மள சேர்ந்தவா, சிரிக்க சிரிக்க சொல்லுவா அசலான்னுவா. சோ அந்த மாதிரி சிரிக்க சிரிக்க நமக்கு முன்னாடி ஜம்முன்னு பேசிவிட்டு பின்னாடி நம்மளை பத்தி தப்பா பேசுறா பாருங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்ட அவர்களினால் இந்த இந்த திருத்தியா விபக்தி பகுவச்சனம் அத்தனையும் அந்த தூர்த்தாக்கு போறது, தூர்த்தைஹி, புரியுறதா. சோ அவ எப்படி இருக்கா, தூர்த்தாகனா துஷ்டாகான்னு அர்த்தம், கெட்டவர்கள்னு அர்த்தம். ஸ்வார்த்த நிஷ்பாதன பராகா, ஒரு ராஜாவை அவ அண்டின்னு இருக்கா அப்படின்னா தன்னுடைய செல்ஃபிஷ் மோட்டிவ்கோசரம் தான் அவ அண்டின்னு இருக்கா, நாட் டு ஹெல்ப் த கிங். தன் காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ராஜாவை அண்டின்னு இருக்கா. அதுக்கப்புறம் தனமே ஒரு மாம்சம் போல, அந்த மாம்சத்தை பக்ஷணம் பண்றதுல அவ எப்படி இருக்கா அப்படின்னா ஒரு ஈகிள் போல இருக்கா, வல்ச்சர் எது வேணா வச்சுக்கோங்க, அத போல இருக்கா. அந்த தனத்தை, ராஜா கிட்ட இருக்கிற தனத்தை வந்து என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்கோசரம் அவ ராஜாவோட இருக்கா. அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னா
ஒழிஞ்சுண்டு மறைஞ்சுண்டு அந்த ஆஸ்தான மண்டபத்துல இருக்கா. யார் போல அப்படின்னா அந்த பகாஹா போல இருக்கா, இந்த கிரேன்ஸ் போல இருக்கா. அவ வந்து என்ன பண்ணும், எப்படி கிரேன்ஸ் வந்து அந்த மீனை வந்தா டபால்னு பிடிச்சுக்குமோ, சாப்பிட்டுடுமோ, அந்த மாதிரி இவாளும் வந்து மறைஞ்சு இருந்து தாக்குவா அவ. சோ இந்த பகைஹிக்கு அப்புறம் நீங்க ஒரு ஜஸ்ட் புட்ட ஹைஃபன், சரியா? இப்படிப்பட்ட பகைஹி இவர்களினால் அவ என்ன சொல்றா அப்படின்னா, தியூதம் வினோத இவ. தியூதம்னா கேம்பிளிங் அர்த்தம். கேம்பிள் பண்றதுங்கிறது இட் இஸ் ஃபார் நல்லதுதான். இட் இஸ் ஃபார் ஃபன். பானம் விலாசக. பானம் அப்படிங்கிறது சுறாபானம். உங்களுக்கு அந்த மாத்திய ட்ரிங்க் இருக்கு பாருங்க, வாருணி, அதை குடிக்கிறதுங்கிறது தான் என்ஜாய்மெண்ட். பிரமத்ததா சௌரியம் இது. பிரமத்ததா அப்படின்னா இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்ல போறா பார்த்தீங்களா, அதுங்கிறது தான் வீரியம் அப்படின்னு காமிக்கிறா. அப்புறம் குரு வச்சன அவதீரணம் அபரபிரணயத்துவம். ஸோ அபரபிரணயத்துவம்னா அந்நிய அதீனத்துவம். குரு வச்சனம், குருனா நாட் ஓன்லி டீச்சர், பெரியவா. பெரியவா குருனாம் வச்சனம் குரு வச்சனம், குரு வச்சனானாம் அவதீரணம் குருவச்சன அவதீரணம். அந்த அவதீரணமே என்ன அப்படின்னா அபரப்பிரணயத்துவம். அது வந்து என்ன அப்படின்னா அந்நியாத, அதாவது பெரியவா சொல்லாம சொல்றத நான் கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் இண்டிபெண்டா செயல்படுவேன் அப்படின்னு சொல்றானோ. எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவாளுக்கு அவ எப்படி அப்படின்னா, குரு பெரியவாளினுடைய வச்சனத்தை அவதீரணம், உடைக்கிறது, அது அவமரியாதை பண்றது. அதுவே அந்த அவதீரணமே என்ன அப்படின்னா அப்புறம் அவளுடைய இண்டிபெண்டன்ஸ். ஸோ குருணாம் வச்சனம் குருவச்சனம், குருவச்சனஸ்ய அவதீரணம் குருவச்ச அவதீரணம். அந்த அவதீரணமேவ என்ன அப்படின்னா ஒரு அபரப்பிரணயத்துவம். அவளுக்கு வந்து இன்னொரு ஒரு அந்நிய அதீனத்துவம், தே ஆர் நாட் கண்ட்ரோல்டு பை எனிவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ். பிரணயா அபரேண பிரணயா, இன்னொருத்தருனால அஹ், தலை வணங்க படுத்தப்படாதவனுக்கு அஹ், அஹ், இதுன்னு பேர் அபரப்பிரணய. அபரப்பிரணயஸ்ய பாவக அபரப்பிரணேயத்துவம். சரியா இருக்கா? சரியா இருக்கா? சோ இந்த குருவச்சன அவதீரணம் அது என்ன, அதுவே அபரப்பிரணயத்துவம்னு இவா சொல்றா. யாரு? இந்த கெட்டவாள்லாம் இந்த ராஜாக்கு சொல்லி கொடுக்குறா. ஸ்வச்சந்ததா பிரபுத்துவம், தான் இஷ்டப்படி சஞ்சாரம் பண்றது. 10 மணிக்கு எழுந்துக்கிறது, 12 மணிக்கு எழுந்துக்கிறது, ஏன்னா நான் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு எண்ணம், பிரபுத்துவம். தரலதா உற்சாக. தரலதா அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்றோம் இல்லையா, அதான் தரலதா. நாட் ஃபினிஷிங் த ஒர்க் ஆன் டைம், அதுதான் வந்து உற்சாகம். சரியா? அதுதான் ஒரு உற்சாகத்தன்மை. ஆ? சரியா? அதான் இது. தோஷானபி குணபக்ஷம் அத்தியாரோபயத்பிஹி அந்தஹ ஸ்வயமபி விகசத்பிஹி. தோஷான், இந்த ராஜா பண்ற தோஷங்களை கூட, இல்ல இல்ல ராஜா நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கேன்னு அவன் தப்புல கூட, குணம்னா கரெக்ட், குணபக்ஷம் அத்தியாரோபயத்பிஹி. அத்தியாரோபம்னா ஏத்தி வைக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? தோஷத்துல கூட, அதாவது குணத்துல கூட தோஷம் கண்டுபிடிப்பா சில பேர். கெட்டவா என்ன பண்ணுவா, தோஷத்துல கூட தோஷத்தையே குணமா சொல்லுவா. அஹ், இல்ல அதான். சோ அத மாதிரி தோஷானபி, தோஷங்களை கூட குணபக்ஷத்துல, பக்ஷம்னா குரூப்னு அர்த்தம். அவ தோஷத்தை கூட, அதாவது இந்த கார்மெண்ட் ஃபேக்டரியிலலாம் எரரை கூட அப்படியே அப்படி தள்ளி விட்டுறா பார்த்தீங்களா, தோஷம் இட்ஸ் ஃபால்ட்டி பீஸ், இருந்தாலும் நைஸா அப்படி தள்ளி விடுறது. அந்த மாதிரி அவளுடைய தோஷங்களை கூட குணபக்ஷத்தை அத்தியாரோபயத்தி ஏற்றி வைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தூர்த்தைஹிக்கு அட்ஜெக்டிவா போகுது. அந்த ஆனா அவளுடைய தோஷத்திலையும் குணத்தை ஆரோபணம் பண்ணிட்டு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறா. ஐயோ தப்பு தப்பா உளறது மேல இது அப்படின்னு சொல்றா. அந்த மனசுக்குள்ள. அதனால்தான் நமக்கு எப்பவுமே குத்தம் கண்டுபிடிக்கிறா பார்த்தீங்களா, அவளை வந்து பக்கத்துலயே வச்சுக்கணும். அப்பதான் நம்ம இம்ப்ரூவ் ஆகும். டிமோட்டிவேட் ஆகும், அது வேற விஷயம். பட் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட குத்தம் கண்டுபிடிக்கிறவாளை பக்கத்துல வச்சுக்கணும். நமக்கு எப்பவுமே புகழறவாளை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே வச்சுக்கணும். சொல்லுங்க மாலினி, டவுட் இருக்கா? மேம், அத்தியாரோபியத்தின்னா என்ன? ஆரோபியத்தினதுக்கு ஆரோபணம்னாலே ஏத்தி வைக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது அஹ், அஹ், ஒரு 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 கயத்தை ஒருத்தன் பாக்குறான், சடார்னு அவனுக்கு பாம்புன்னு தோன்றுறது. சோ அந்த கயத்துல அவன் எதை ஆரோபணம் பண்றான் அப்படின்னா பாம்பை ஆரோபணம் பண்றான் ஃபால்ஸ்லி. தெரிஞ்சுக்கிறான் அவனுடைய ஒரு இதனால. இதுதான் வேதாந்தத்துல பெரிய எக்ஸாம்பிளா சொல்லுவா, ரஜ்ஜு சர்ப்பம்னுட்டும். ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா அந்த தோஷங்கள்ல அவன் வந்து ஃபால்ஸா எதை அவ வந்து ஆரோபணம் பண்றான் அப்படின்னா
ஆரோபணம் கரோதி இது ஆரோபயத்பிஹி அப்படின்னா ஆரோபயதி ஆரோபயத்பிஹிங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு. இந்த மாதிரி தோஷங்கள் மேல குணபக்ஷத்தை அஹ், கு- ஆரோபணம் பண்ற அந்த தூர்த்தைஹி. புரியுறதா? சரியா இருக்கா மாலினி? சரியா இருக்கும். ஆ ஆனா அந்த மாதிரி அவ வந்து தோஷத்துல குணத்தை ஆரோபணம் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போய் அதை பார்த்து சிரிக்கிறா. அந்தஹ ஸ்வயமபி விகசத்பி, தானே சிரிச்சுண்டு பிரதாரண குஷலைஹி, பிரதாரணம்னா சீட் பண்றதுன்னு அர்த்தம். பிரதாரணே குஷலாகா பிரதாரண குஷலாகா தைஹி பிரதாரண குஷலைஹி தூர்த்தைஹி. இந்த திருத்தியா விபக்தி பூராவும் அந்த தூர்த்தைஹிக்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அமானுஷ உச்சிதாபிஹி ஸ்துதிபிஹி, ந மானுஷம் அமானுஷம். சரியா? அமானுஷானாம் உச்சிதம் அமானுஷ உச்சிதம் தாபிஹி அமானுஷ உச்சிதாபிஹி ஸ்துதிபிஹிக்கு அட்ஜெக்டிவா போறது. அவ என்ன பண்றா அப்படின்னா நீங்க தான் சாக்ஷாத் ஈஸ்வரன். ஒருத்தர் வந்து கவிதை எழுதுறா, சாக்ஷாத் சரஸ்வதி நீதான், நீங்க தான் காளிதாசர் அப்படின்னு நம்ம ஏத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு மானுஷ உச்சிதம் இல்லை. உங்களுக்கு வந்து 4 கை 4 தலை இருந்துடுத்துனா நீங்க சாக்ஷாத் பிரம்மா தான் அப்படின்னு சொல்றார். புரியுறதா? சோ அமானுஷ உச்சிதாபிஹி ஸ்துதிபிஹி, ஸ்துதினா பிரைஸ் வர்த்தி, பிரைஸ் பண்றது, யுலாஜின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஸ்துதிபிஹி பிரதாரியமானாகா, இந்த ஏமாற்றப்பட்டவர்களான பிராரப்த திவ்ய உச்சித சேஷ்ட அனுபாவாக அதாவது இப்ப பிரதமா விபக்தி பகுவச்சனத்துல வருது அத்தனையும் ராஜானகாக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ தூர்த்தைஹி பிரதாரியமானாக ராஜானக சர்வஜனஸ்ய அபஹாஸ்யதாம் உபயாந்தி. சரியா இருக்கா? சோ ராஜானக அபஹாஸ்யதாம் உபயாந்தி, அதான் மெயின் சென்டென்ஸ். ராஜாக்கள் மத்தவாளனுடைய கேலி கிண்டலுக்கு விஷயமாக ஆகிறார்கள். யாரால? தூர்த்தைஹி. எப்படிப்பட்ட தூர்த்தைஹி? தோஷானபி குணபக்ஷம் அத்தியாரோபதிபிஹி தூர்த்தைஹி, அந்தः ஸ்வயமபி விகசத்பிஹி தூர்த்தைஹி, பிரதாரண குஷலைஹி தூர்த்தைஹி, பிரதாரியமானாக ராஜானக சர்வஜனஸ்ய அபஹாஸ்யதாம் உபயாந்தி. சரியா இருக்கா சென்டென்ஸ்? சோ இப்ப வந்து அமானுஷ உச்சிதாபிஹி ஸ்துதிபிஹி பிரதாரியமானாக அப்படின்னா ந மானுஷம் அமானுஷம், அமானுஷானாம் உச்சிதம் அமானுஷ உச்சிதம், அதாவது மானுஷானாம் உச்சிதம் மானுஷ உச்சிதம், ந மானுஷானாம் உச்சிதம் அமானுஷ உச்சிதம் அப்படி வச்சுக்கோங்க விக்கிர வாக்கியம். ஏன்னா ந மானுஷம் அமானுஷம்னு சேர்ந்துட்டா அது சரி வராது. மானுஷானாம் உச்சிதம் மானுஷ உச்சிதம், ந மானுஷானாம் உச்சிதம் அமானுஷ உச்சிதம் தாபிஹி அமானுஷ உச்சிதாபிஹி ஸ்துதிபிஹி, ஸ்துதிகளினால் பிரகாரியமானாக ஏமாற்றப்பட்டவர்களான ராஜானக என்ன பண்றா அப்படின்னா பிராரப்த திவ்ய உச்சித சேஷ்டானுபாவம், அதாவது வந்தவுடனே இப்படி கை அப்படி வச்சுக்கிறது, உள்ள அருள் பண்றது, இந்த மாதிரி தனக்கே உண்டான திவ்யமான, திவ்யம்னா டிவைன், அந்த திவ்யானாம் உச்சிதம் திவ்யோச்சிதம், அந்த திவ்ய உச்சிதாக சேஷ்டாக திவ்ய உச்சித சேஷ்டாக, அந்த சேஷ்டானுபாவாக, அனுபாவம்னாலே உங்களுக்கு வந்து ஜெஸ்டர்ஸ் இல்லையா? அதனால அவ உள்ள வரும்பொழுதே நான் தான் ராஜா, நான் தான் பெரிய ரிஷி அப்படின்னுட்டு ஒரு கமண்டூல இப்படி உருட்டிண்டே வந்து இப்படி இப்படிலாம் அனுகிரகம் பண்றா பார்த்தீங்களா, இந்த ஃபால்ஸ் போலீஸ் ஆவியார்லாம். அந்த மாதிரி சேஷ்ட அனுபாவாக அந்த மாதிரி பண்ணிண்டு அவ ராஜானக சர்வஜனஸ்ய சர்வேஷாம் ஜனः சர்வைः जनैः சர்வஜனாக தஸ்ய சர்வஜனஸ்ய அபஹாஸ்யதாம், ஹாசஸ்ய பாவக ஹாஸ்யதா, அந்த சிரிப்புத்தன்மைக்கு சிரிப்புக்கு காரணமாக ஆகிறார்கள். உபயாந்தி கச்சந்தின்னு அர்த்தம். சரியா இருக்கா? சரியா இருக்கா எல்லாருக்கும்? அஹ்? சரி, எஸ் மேம். எஸ் மேம். அடுத்தது ஓகே ஓகே. வேற யாரா படிக்கிறீங்களா? ஐ திங்க் தீபா ஹஸ் டு லீவ். மாலினி படிக்கிறீங்களா? ஆரம்பிக்கட்டா? ஆ ஆரம்பிவா. ஓகே. தர்ஷன பிரதானமபி அனுகிரகம் கணயந்தி. ஸோ வந்து என்ன அப்படின்னா அவளுடைய தர்ஷனம் இருக்கணும். அவ வந்து நிக்கிறதையே அவ வந்து எப்படி நினைச்சுக்கிறா, என்னுடைய பிரசன்ஸே
ஒரு பெரிய அனுகிரகம் மக்களுக்கு அப்படின்னு கணயந்தினா கால்குலேட் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அவளே தனக்கு தானே என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா மை மியர் பிரசன்ஸ் இஸ் அன் அனுகிரகம் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறான். சரியா? ம். ஐ Yes, திங்க் ma'am. நம்ம இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். மீதிய நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணலாம். சரியா? சரி.